ரகுராமுக்கு ஆபத்தா? போகக்கூடாத இடத்துக்கு போன ஜீவா. பத்மாவை பார்க்க போகிறாங்க மாயா. நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கத்துறாங்க பத்மா. இல்லை அத்தை, சாப்பிட கூப்பிட வந்தேன் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத. ஏன், என்னை கொல்றதுக்கு சாப்பாட்டில் எதுவும் விஷம் வச்சிருக்கியா அப்படின்னு பத்மா கேட்க, ஐயோ அத்தை ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. நான் உங்களை மதிக்கக்கூடாதுன்னுலாம் இல்லை அத்தை அப்படின்னு அவங்க சொல்ல, ஒன்றை எனக்கு பிடிக்காது, என்றைக்குமே நான் உன்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, நீ என் மகனுக்கு ஏற்ற பொண்ணே இல்லை. ஆனால் எப்படியோ நீ அவனை கைக்குள்ளே போட்டுக்கிட்ட பாரு. உனக்காக அவன் விஷம் குடிப்பேன்னு சொல்லிட்டு திரியிறான். கொஞ்ச நாள் அவன் என் பிள்ளைங்கிறதே மறந்து போயிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அத்தை அப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு மாயா சொல்ல, அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீ என் பிள்ளை கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பத்மா. இந்த பக்கம் ஜீவா புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாரு. புவனேஸ்வரி அவங்க அண்ணனும் கேட்குறாங்க, யாரை பார்க்கணும் அப்படின்னு. அவர் ரகுராம் ஐயா இருக்காங்களா அப்படின்னு கேட்க, என்னது ரகுராம் ஐயாவா அப்படின்னு போனாவோட அண்ணன் டென்ஷன் ஆகுறாரு. நீ எதுக்கு ரகுராமை பற்றி கேட்குற அப்படின்னு புவனேஸ்வரி கேட்க, நான் அவரோட பிள்ளைங்க அப்படின்னு ஜீவா சொல்லும்போது புவனேஸ்வரிக்கே பயங்கர ஷாக் ஆகுது. தப்பான இடத்துக்கு போயிட்டார் ஜீவா. இவர் கரெக்டான ஆளா தப்பான ஆளான்னு வேற தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.